ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இன்றைக்கி சந்தையில் ரொம்ப நாள் கழித்து சின்ன பிள்ளையில சாப்பிட்டது துவரங்காய். இங்கே பாருங்கள், துவரம் வாங்கிட்டு வந்திருக்கோம். அதை பாருங்கள், இப்போவே எங்கள் வீட்டில் உரிக்க ஆரம்பிச்சிட்டோம். பாருங்கள், துவரம் எத்தனை பேர் சின்ன பிள்ளைகள் இந்த துவரை சாப்பிட்ருக்கீங்க? அவ்வளோ டேஸ்ட்டாக மாவு மாவாக சூப்பராக இருக்கும். இந்த காய் சின்ன பிள்ளைகள் நிறையா இருக்கும், அதனால் குழம்பு வைப்பாங்க, வறுக்கவும் செய்வோம். சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் மொச்சக்காய் வாங்கிட்டு வந்தோம் சந்தையில். பாருங்கள், 1 கிலோ காய் வாங்கி உரிச்சிருக்கோம். பாருங்கள், இவ்வளவு தான் பயிர், மொச்சப்பயிர். பாருங்கள், சூப்பராக இருக்கா? நீங்கள் சாப்பிட்டுட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். துவரங்காய் செஞ்சு வாங்கி சாப்பிடுங்க, ரொம்ப நல்லது, நல்லாவும் இருக்கும். இதெல்லாம் அதிகம் கிடைக்காது, நம்ம சின்ன பிள்ளைல கிடைச்ச அளவுக்கு இப்போலாம் இல்லை. கிடைக்கிறப்ப வாங்கி சாப்பிட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்மளோட சேனல் மதுரை பாண்டி செல்வி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நம்ம இப்போ அந்த துவரை நம்ம உரித்த துவரையை நல்லா உரித்து எடுத்து வச்சுருந்தேன். 1 2 முளை கட்டியிருக்கு பாருங்கள். இங்கே பாருங்கள், அதெல்லாம் முளைச்சிருக்கு பாருங்கள். இப்போ இதை நல்லா அலசி வச்சுருக்கேன். அலசிட்டு பாருங்கள், எப்படி முளை கட்டியிருக்குன்னு பாருங்கள். இதாக இருக்குது பாருங்கள். இப்போது இதை நம்ம அலசியிருக்கேன். இப்போ கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். தண்ணி விட்டு உப்பு போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், துவரை குழம்பு வச்சாச்சு. ஒரே ஒரு உருளைக்கிழங்கு மட்டும் போட்டேன். பாருங்கள், பச்சைக்காய் துவரைக்காய் நம்ம உரிச்சோம்ல, அதுதான் குழம்பு. செம்ம டேஸ்ட்டாக. இது சாப்பாட்டுக்கு மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இட்லி தோசைக்குமே செம்ம சூப்பராக இருக்குது. நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நம்மளோட சேனல் மதுரை பாண்டி செல்வி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.